இன்று உலகமே அறிந்த ஒரு ஷூ பிராண்ட் இருக்கிறது, நைக். ஆனா ஒரு காலத்தில் அந்த பிராண்ட் பாஸ்கெட்பால் உலகத்தில் பெரிய பெயராக இல்லை. அந்த நேரத்தில் என்பிஏவில் ஒரு புதிய பிளேயர் வந்தார். அவர்தான் மைக்கேல் ஜார்டன். அப்போது நைக் ஒரு பெரிய முடிவு எடுத்தது. இந்த புதிய பிளேயரை நம்ம பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கலாம் என்று. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. மைக்கேல் ஜார்டனுக்கு நைக் பிடிக்கவில்லை. அவருக்கு வேறு பிராண்ட் ஷூஸ் தான் பிடித்தது. அதனால் அவர் நைக் ஆபீஸுக்கு போகவே மனசில்லாமல் இருந்தார். ஆனா அவருடைய அம்மா ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு முறை போய் கேட்டு வா, பிறகு முடிவு பண்ணலாம். ஜார்டன் மீட்டிங்கு போனார். அங்கே நைக் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஷூ டிசைன் செய்திருந்தார்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர் ஏர் ஜார்டன். அந்த டீல் ஆரம்பத்தில் $2.5 மில்லியன். அந்த டிசிஷன் தான் பேஸ்பால் ஹிஸ்டரியை மாற்றியது. இன்று ஏர் ஜார்டன் பிராண்ட் மட்டும்தான் வருடத்திற்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறது. மைக்கேல் ஜார்டன் ஒரு ஸ்டேஜ் ஃபன் இவெண்டில் கெஸ்டாக வந்திருந்தார். அங்கே ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு கான்டெஸ்டன்ட்க்கு பேஸ்பால் த்ரோ சேலஞ்ச் கொடுத்தார்கள். அந்த த்ரோ சர்ப்ரைசிங்லி நெட்டுக்குள் பெர்ஃபெக்டா போய்விட்டது. அதை பார்த்த ஜார்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை ஹக் பண்ணி காங்கிராச்சுலேட் செய்தார். பிரைஸாக $1 மில்லியன் கொடுக்க போவதாக ஷோ அனௌன்ஸ் செய்திருந்தது. ஆனால் லேட்டர் ஆர்கனைசர்ஸ் அந்த பிரைஸ் அமௌண்ட்டை கேன்சல் செய்ய போவதாக சொன்னார்கள். அதை கேட்ட ஜார்டன் கோபப்பட்டு, அவர்களுக்கு அந்த பிரைஸ் கொடுக்கலனா என்னோட ஸ்பான்சர்ஷிப் டீலும் கேன்சல் பண்ணிடுவேன் என்று ஸ்ட்ராங்கா சொல்லினார். அதற்கு பிறகு ஆர்கனைசர்ஸ் டிசிஷனை மாற்றி கண்டெஸ்டன்ட்க்கு ஃபுல் பிரைஸ் அமௌண்ட் கொடுத்தார்கள்.